ஒரு கணவன் தன் மனைவி எப்படித்தான் ருசியாகச் சமைத்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். பக்கத்து தெருவில் வசிக்கும் தனது அம்மாவின் சமையலைப் பற்றி பெருமை பேசிக்கொண்டே இருப்பான். இதனால் வெறுப்படைந்த மனைவி அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருந்தாள். ஒருநாள் கணவன் வேலை முடித்து வீட்டிற்கு வந்து சாப்பிட உட்கார்ந்தான். மனைவிதான் சமைத்து வைத்திருந்த உணவை பரிமாறினாள். உணவை சிறிது சுவைத்துப் பார்த்தவன், "என்னடி குழம்பு இது? மண்ணு மாதிரி இருக்கு. போய் என்னுடைய அம்மாவிடமிருந்து குழம்பு வாங்கிட்டு வா" என்று விரட்டினான். அப்பொழுது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. மழையில் தெருவை கடந்து சென்று குழம்பு வாங்கி வர விருப்பமில்லாமல் மனைவி வீட்டை விட்டு வெளியே வந்தாள். அந்நேரம் வீட்டிற்கு வெளியே கட்டப்பட்டிருந்த கழுதை மூத்திரம் பெய்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவள், இவனுக்கு பாடம் கற்பிக்க இதுதான் சரியான நேரம் என்று நினைத்தாள். வந்து கழுதையின் மூத்திரத்தை பாத்திரத்தில் பிடித்து வந்து, "இன்னைக்கு உங்கள் அம்மா குழம்பு எதவும் செய்யலையாம், வெறும் ரசம் மட்டும்தான் செய்தார்களாம்" என்று சொல்லி அக்கழுதை மூத்திரத்தை கொடுத்தாள். அதை வாங்கி சாதத்தில் ஊற்றி, "சாப்பிட்டுக் கொண்டே இந்த மாதிரி ரசத்தை நான் சாப்பிட்டதே இல்லை. சமைத்தால் இப்படியல்லவா சமைக்க வேண்டும்" என்று சொன்னானாம். அதற்கு அவள், "காய்ச்சினவள் காய்ச்சினால் கழுதை மூத்திரமும் கனிரசம்" என்று தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டாளாம். இக்கதையில் ஓர் அழகான பொருள் புதைந்துள்ளது. அதாவது, நம் மனதிற்கு பிடித்தவர்கள் விரும்பத்தகாத செயலை செய்தாலும் நாம் ரசிப்போம், வரவேற்போம், பாராட்டுவோம். நம் மனதிற்கு பிடிக்காதவர்கள் அருமையான செயலை செய்தாலும் நாம் அதை கீழ்த்தரமாக விமர்சிப்போம், ஏற்றுக்கொள்ள தயங்குவோம். இதையேதான் "ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம்" என்று சொல்லி வைத்தார்கள்.